கார்த்திகை தீபம் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திக் வந்து பெங்களூர் எப்படியாச்சும் போகிறத நம்ம தடுக்கணும். அதாவது நம்ம எப்படியாவது பெங்களூர் அதாவது வர முடியாது அப்படின்னு சொல்லி ரம்யா கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணுறாங்க. ஏன்னா ஏற்கனவே வந்து தீபா கை உடஞ்சி அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. இந்த நேரத்தில் நம்ம அவங்க கூட போகிறது சரியில்லை அப்படின்னு தோணுது. இன்னொரு பக்கம் கார்த்திக் கூட ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா ஒருத்தர், அவங்க ஃப்ரெண்ட். ஸோ அந்த கம்பெனியில் ஒருத்தர் வேலை பார்ப்பாங்க. அவங்கள அண்ணான்னு சொல்லி நம்ம கார்த்திக் கூப்பிடுவார். அப்போது வந்து அவர் வந்து கார்த்திக்கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ரொம்ப பணக்கார வீட்டு பொண்ணு வந்து உங்கள் மேலே இவ்வளோ க்ரிஷ்ஷாக இருக்காங்கன்னா கண்டிப்பாக சம்திங் ஏதோ ஒன்று இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக்கிட்ட வந்து ஓப்பனாக சொல்கிறாரு. அதை வந்து கார்த்திக் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. அப்போது இவர் சொன்ன மாதிரி ரம்யா நம்ம மேலே வந்து க்ரிஷ்ஷாக இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக் வந்து டவுட் வருது. ஸோ அதனால் அவங்க எதனால் நமக்காக வந்து இவ்வளோ பண்ணணும், நமக்கு மோதிரம்லாம் கொடுக்குறாங்க, என்னென்னவோ பண்ணுறாங்க, நம்மளையே வந்து பெங்களூர் போகிறதுக்கு கூப்பிட்றாங்க, இது சரியில்லை அப்படின்னு சொல்லி இதை எப்படியாவது கட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரம்யா கிட்டே போய்ட்டு ஓப்பனாக சொல்கிறாங்க. மேடம், நான் வந்து பெங்களூர் வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க கார்த்திக்கும். ஸோ அவங்க எவ்வளவோ வந்து பிடி கொடுத்து பார்க்குறாங்க. ஆனால் நம்ம கார்த்திக் வந்து அசர மாதிரி தெரியல. அப்போது வந்து கார்த்திக் வந்து எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, எனக்கு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லை, இந்த சுச்சுவேஷனில் என்னால் அவங்கள விட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து ஓப்பனாக வந்து சொல்லிடுறாரு ரம்யா கிட்ட. அவங்க தெரியாத மாதிரியே அப்படி அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாங்க, என் ஒய்ஃப்க்கு உடம்பு சரியில்லை, அதனால் வர முடியாது, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் ரம்யா வந்துட்டு எமோஷ்னலாக போட்டு தாக்குறாங்க. நீங்கள் வரலன்னா எப்படி கார்த்திக், உங்களை நம்பி தான் வந்து நாங்கள் வரேன் அப்படின்னு சொல்லிட்டேன், இப்போது நீங்கள் வரலன்னா கண்டிப்பாக பெரிய லாஸ் ஆகும், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, என் ஒய்ஃபை பார்த்துக்கிறதுக்கு அங்கே சரியான ஆள் இல்லை, நான் தான் அவங்கள பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி கார்த்திக் வந்து சொல்லிகிட்ருக்காரு. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கார்த்திக் வந்து பெங்களூர் போகிறத எப்படியும் வந்து அவங்கக்கிட்ட சொல்லி பார்க்குறாங்க வர முடியாது அப்படின்னு சொல்லி. ஏதாவது பிளான் பண்ணி ரம்யா பெங்களூருக்கு கூட்டிகிட்டு போவாங்களா? ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.